சாமி சரணம். மக்களே, வெல்கம் பேக் டு சபரிமலை யாத்திரை பார்ட் 2. பார்ட் 1ல நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி சத்திரம் ரீச் ஆகி அங்கேருந்து புல்மேட்டு பாதைக்கு என்ன ப்ரொசீஜர் டோக்கன் வாங்குறதுன்னு பார்த்தோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் புல்மேட்டு பாதை ஃபுல் ட்ராவல் பார்க்கலாம். மக்களே, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய வீடியோஸ் வ்ளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் ஸ்டெப் வைஸில் வருது அப்படின்னாங்க. சில பேர் 12 கிலோமீட்டர்ஸ் வருதுனாங்க. நம்மளுக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ண விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் டூ சன்னிதானம் வந்து 18 கிலோமீட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலா சத்திரம் டு சன்னிதானம் நம்ம போறோம். அங்க வந்து 12 கிலோமீட்டர்ஸ் தான். வாங்க எக்ஸாக்டா எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறோம். இங்க காட்டுக்குள்ள அப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த கொஞ்ச தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி வந்து இது நிறைய பேருக்கு தெரியும், சபரிமலைக்கு போறவங்களுக்கு இது வந்து மூலிகை தண்ணி. ஸோ அப்படியே வாங்கி குடிச்சிட்டு பாட்டில ஃபில் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஏத்தம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ஃபுல் ஏத்தம். வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஏத்தத்துல வந்து சாதாரணமா நடக்கிறது கஷ்டம் தான். அதுவும் இல்லாம நம்ம இருமுடி சுமக்கிறோம். இருமுடி அந்த ஜோல்னா போய் அப்புறம் பேக் மாட்டிருந்தா பேக்ல. ஸோ நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போவோம், பவர் பேங்க் எடுத்துட்டு போவோம். வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அலௌட் இல்லை, ஒன்லி ஸ்டீல் பாட்டில் தான் அலௌட் பண்ணுவாங்க. ஸோ அது கேரி பண்றோம். ப்ளஸ் வந்து நம்ம பவர் பேங்க்ஸ் எடுத்துட்டு போவோம். மெயினா தேங்காய் எடுத்துட்டு போவோம். அங்க கனிமூல கணபதியில உடைச்சிட்டு 18ஆம் படி. ஸோ அங்க தேங்காய் எடுத்துட்டு போறோம். அந்த தேங்காய் வெயிட், அப்புறம் பாத்தீங்கன்னா நெய் தூக்கு. இந்த நெய் தூக்கு வந்து கம்பல்சரியா நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ இதெல்லாம் வந்து கேரி பண்ணி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டார்டிங் 2 கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரி ஏத்தம், பெரிய ஸ்டிப்பான ஏத்தம்லாம் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான். பெரியவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த சாமிங்கெல்லாம் என் கூட வந்த சாமிங்க தான். நாங்கள் ஸ்டார்டிங்ல 4 பேர் 5 பேர்னு ஒரு டீமா மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு இது 11th இயர், 11வது வருஷம் நான் மலைக்கு போறது, மாலை போட்டு. லாஸ்ட் 10 இயர்ஸா நான் மலைக்கு போனது வந்து சின்ன பாதையில் தான் போயிட்டு இருந்தேன். அதாவது பம்பால இருந்து சன்னிதானத்துக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் புல்மேட்டு பாதையில வரேன். ஸோ பெரிய பாதைலாம் இதோட கஷ்டமா இருக்கும். 40 கிலோமீட்டர்ஸ் போவாங்க, 2 நாள் போவாங்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புல்மேட்டு பாதையில வரும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து கண்டிப்பா கஷ்டம் இருக்கும் தான். அதுக்கு தான் வந்து சொல்றாங்க, ஐயப்ப விரதம் வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் மாலை போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா எந்த பாதையும் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மைதான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி புல்மேட்டு பாதை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். அந்த 2 கிலோமீட்டர் ஏத்தம் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமமான பாதை இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ்ல விளாக்ஸ்லாம் இந்த பாதை மட்டுமே காமிச்சு ஈஸியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமான பாதைலாம் இருக்கு. நான் 3 மினிட்ஸ் தான் வீடியோ போட முடியும். அதனால தான் பார்ட்டா போறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். இருமுடியேந்தி